வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேலார் ப்ராடக்டை பத்தி பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, வெக்டார் ப்ராடக்ட் ஒன்றும் இல்லைங்க, கிராஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னா இன்னொரு வெக்டார் கிடைக்குதுங்க. ஓகேங்களா, சி வெக்டார் கிடைக்குது. இந்த சி வெக்டார் வந்து இந்த ஏ கிராஸ் பி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒரு பிளைன் எடுத்துக்கிறேன். இந்த பிளைன்ல பி வெக்டார் இருக்கு, ஏ வெக்டார் இருக்கு. அது பர்பெண்டிகுலர் ரெண்டையும் கிராஸ் பண்றப்ப அது பர்பெண்டிகுலரா சி வெக்டார் கிடைக்குது. இதே ஸ்கேலார் என்ன யூஸ் பண்ணோம், மேக்னெட்டிக் வேல்யூ மட்டும் கிடைக்கும்னு சொன்னோம். அதாவது இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நீங்க ஆங்கிள் கண்டுபிடிச்சா அது ஸ்கேலார் ஹெல்ப் பண்ணும். இல்ல இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்ப உங்களுக்கு தெரியும் காஸ்ட்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம். கரெக்டா? அதாவது இது ஒரு சுவருங்க, இது ஒரு வால். ஓகேங்களா, இது வந்து ஒரு வால், இது வந்து ஒரு லேடர். இந்த செவத்துல அந்த லேடரை சாய்க்கிறேன். இந்த லேடர் வந்து எந்த இடத்துல எப்படி நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வால்ல நிக்குது. அப்படியா? இப்ப சன்லைட், சூரியன் லைட் வந்து இந்த ஏணி மேல படுது. அப்ப இந்த ஏணியோட நிழல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்துள்ள பக்கத்துல இருக்கும். அப்படிதானே? நம்ம அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம் பார்த்து, அதாவது அது அந்த ஏணியோட நிழல் ஷேடோவை பார்க்கணும் அப்படின்னா காசு யூஸ் பண்ணுவோம். இந்த ஏணியோட ஷேடோவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு காசு யூஸ் பண்ணுவோம். இல்ல அந்த ஏணி எந்த இடத்துல இருக்கு அதை தெரியணும்னா நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தானே? அந்த ஏணியோட ஷேடோ தெரியணும் அப்படின்னா காசு யூஸ் பண்ணுவோம். அந்த ஏணி எந்த இடத்துல எப்படி நிக்குது, எந்த இடத்துல நிக்குது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு சைன் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளா காசை வந்து ப்ரொஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஷேடோ வந்து எங்க ப்ரொஜெக்ட் ஆகுது, இந்த அடுத்துள்ள பக்கத்துல ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனால காசை வந்து ப்ரொஜெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சைனை வந்து பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு, அந்த ஏபிக்கு ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளா புரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ரொஜெக்ஷன் இல்ல. ப்ரொஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஸ்கேலார் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஏ அண்ட் பி வெக்டாருக்கு பர்பெண்டிகுலரா என்னமோ இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை யூஸ் பண்றோம். அப்பனா ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட் ரெண்டு சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா மேக்னெட்டிக் வேல்யூ வரும், டைரக்ஷனும் வரும்னு சொன்னேன். கரெக்டா? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் அண்ட் சைன் தீட்டா, ஒரு ஆங்கிளும் சேர்த்து சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் தம்ப் ரூல் யூஸ் பண்றோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்றோம். இந்த தம்ப் ரூல் யூஸ் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. கோ இனிஷியல் வெக்டார்ஸ், ரெண்டு வெக்டாரும் கோ இனிஷியலா இருக்கும். அதாவது ரெண்டு வெக்டாரோட டெய்ல் பகுதி ஒரே இடத்துல இருக்கும், காமன் பகுதி காமனா இருக்கும், ரெண்டு வெக்டருக்கும் காமனா இருக்கும். அதை எப்படி கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி வரைஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப டைரக்ட் ஓவர் ஃபிங்கர்ஸ். இப்ப இதுல ஏ கிராஸ் பி வெக்டார் இருக்கு. ஃபர்ஸ்ட் வெக்டார் எங்கிட்ட இருக்கோ உங்க ஹேண்டை வந்து ஃபர்ஸ்ட் வெக்டார் இருக்கிற சைடுக்கு வச்சுக்கணும். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வெக்டார் என்னது, ஏ வெக்டார். அப்படிதானே? இப்ப ஏ வெக்டாருக்கு நேரா வச்சுக்கிடணும்.
இப்போ உங்க வேற செகண்ட் வெக்டார் இருக்கு பார்த்தீங்க, பி வெக்டார் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அது இருக்கிற சைடு அப்படியே மடக்கணும். ரைட்டா? இப்ப இந்த தம்பு எங்கிட்டு இருக்கு? மேல இருக்கு. அப்படிதானே? அப்போனா இதுதாங்க ஏ கிராஸ் பி வெக்டார், அதாவது சி வெக்டாரோட வேல்யூ. இந்த ரெண்டத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சி வெக்டார் மேல இருக்கு. இது வந்து ஏ வெக்டாருக்கு சொல்றேன். சரியா? இதே நீங்க உங்க உங்க வெக்டார் வந்து பி வெக்டாரா இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, பி வெக்டார் வைக்கிறேன், செகண்ட் வெக்டார் கீழே இருக்கு. அப்படி மடக்க முடியுமா? உங்க வரல மடக்க முடியாது. அப்படின்னா திருப்பி வச்சுக்கிறேன். இப்ப பி வெக்டார் எங்க இருக்கு? ஏ வெக்டார் எங்க இருக்கு? இதுக்கு ஒரு சைடு மடக்குறேன். அப்ப இந்த தம்பு வந்து உள்ள போகுது, அதாவது இந்த தம்பு வந்து கீழே வருது. பி கிராஸ் ஏ வெக்டர், அதாவது மைனஸ் சி வெக்டர். கரெக்டா? இப்ப இந்த வெக்டார் ப்ராடக்டை வந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டு வெக்டார் வருது, ஒண்ணு மேல இருக்கு, இன்னொரு எடுத்து பார்த்தா கீழே இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள டைரக்ஷன் வேற வேற, ஆனா மேக்னிடியூட் சேம். மேக்னிடியூட் ரெண்டு வெக்டாருக்குமே சேமா இருக்கு. ஓகேங்களா? மேக்னிடியூட் வந்து ரெண்டு வெக்டாருக்குமே சேமா இருக்கு. ஆனா டைரக்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சேமா இல்ல. மேக்னிடியூட் சேமா இருக்கு, ஆனா டைரக்ஷன் சேமா இல்ல. மேல ஒரு டைரக்ஷன் இருக்கு, கீழே ஒரு டைரக்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல இந்த கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இன்னொரு ப்ராடக்ட் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு இது இருக்கு. அதாவது ஏ கிராஸ் இ இன்டு சி. இந்த ஏ உள்ள மல்டிப்ளை பண்றேன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஓகேங்களா? ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. மேக்னிடியூட் சேமா இருக்கும், ஆனா டைரக்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். வெக்டார் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பர்பெண்டிகுலரா என்ன இருக்கு அதை கண்டுபிடிக்க யூஸ் பண்றோம். இவ்வளவுதாங்க வெக்டார் ப்ராடக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.